அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1448 ஆண்டு பிறந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹிஜ்ரி ஆண்டு இப்போதுள்ள நாள்காட்டியின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலோ சையதனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலோ நடைமுறையில் இல்லை. சையதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் எந்த ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் தேதியை குறிப்பிட வேண்டும். எனவே ஒரு ஆண்டை நாம் கணக்கிட வேண்டும் என்ற பிரச்சனை எழும்புகின்ற பொழுதுதான் ஆலோசனை நடத்துகிறார்கள் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுருக்கமாக சொல்கின்றேன், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனைகளை கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை அடிப்படையாக வைத்து ஆண்டை நாம் உருவாக்குவோம். சிலர் இறப்பை அடிப்படையாக வைத்து ஆண்டை உருவாக்குவோம். நபித்துவம் கிடைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து ஆண்டை நாம் கணக்கிடுவோம் என்றெல்லாம் கூறுகின்ற பொழுது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பிறப்பு இறப்பு எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதை போன்று லட்சக்கணக்கானவர்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த நபியின் வாழ்க்கையிலும், எந்த அரசருடைய வாழ்க்கையிலும், எந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் நடைபெறாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. அதுதான் ஹிஜ்ரத், நாடு துறந்து செல்லுதல். அதாவது மற்ற மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டை விட்டு அடுத்த நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய கனிம வளங்களை, அந்த நாட்டினுடைய செழிப்பான தோட்டங்களை கொள்ளையடிப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த நாட்டிற்குள்ளால் செல்வார்கள். அல்லது அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காகத்தான் அந்த நாட்டின் மீது படையெடுப்பார்கள், அந்த நாட்டிற்குள்ளால் செல்வார்கள். ஆனால் உலக வரலாற்றிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக தான் பிறந்த மண்ணை விட்டுவிட்டு இறையில்லமாம் திரு காபா இருக்கின்ற அந்த ஊரை விட்டுவிட்டு எந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றானோ அப்படிப்பட்ட பரக்கத்தான காபத்துல்லா, உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய காபத்துல்லாவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு போறாங்கன்னா மதீனாவை கொள்ளையடிப்பதற்கு அல்ல, மதீனாவை தன் சொந்த நாடாக ஆக்குவதற்கு அல்ல, கொள்கையை நிலைநாட்டுவதற்காக சென்றார்கள். இதைத்தான் ஹிஜ்ரத் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த ஹிஜ்ரத் நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்குவோம் என்று உருவாக்கி முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக கொண்டு வந்த பெருமை சையதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் சாரும். அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரி 1, 2 என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 12 மாதங்களின் பெயர்கள் இருந்தது. ஆனா முஹர்ரம், சஃபர் என்று வரிசை பிரகாரம் அவர்கள் நாம் வரிசைப்படுத்துவதை போன்று பெருமானாருடைய காலத்தில் வரிசைப்படுத்தப்படவில்லை. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் ஹிஜ்ரி ஆண்டு துவக்கப்பட்டு முதலாவது ஆண்டை முஹர்ரம் மாதமாக ஆக்கினார்கள் என்பதை வரலாறுகள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இஸ்லாமிய புத்தாண்டு என்று ஒன்று கொண்டாடப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மாத்திரம் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு இருந்திருக்குமானால் அந்த புத்தாண்டை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும்?
அந்த புத்தாண்டை எவ்வாறு நாம் கொண்டாட வேண்டும், பழைய ஆண்டு நம்மை விட்டு விடை பெற்று செல்கின்ற பொழுது என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், புதிய ஆண்டு நம்மை நோக்கி வருகின்ற அந்த நாளில் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் 2 பெருநாட்களுக்கு பட்டியல் போட்டு தந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டிருப்பார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இஸ்லாமிய புத்தாண்டு இல்லை. இது உண்மையிலும் உண்மையான ஒரு செய்தி, யாரும் மறுக்க முடியாது. செய்தனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டே உருவாக்கப்பட்டது என்பதை எல்லோரும் உள்ளங்கை வெள்ளிக்கணிகை போன்று, குன்றின் மேல் ஏற்றப்பட்ட தீபத்தை போன்று, தெளிந்த நீரோடையை போன்று, இது தெளிவான வெளிப்படையான ஒரு செய்தி என்பதை யாராலும் மறுத்து கூற முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய புத்தாண்டு பிறக்குதா, இஸ்லாமிய புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த பிரார்த்தனையை மட்டும்தான் செய்ய வேண்டும். பழைய ஆண்டு நம்மை விடைபெற்று செல்லும் பொழுது அந்த ஆண்டுக்காக வேண்டி இந்த பிரார்த்தனையை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டினுடைய கடைசி நாளைக்கும் ஆண்டினுடைய முதல் நாளைக்கும் சில குறிப்பிட்ட பிரார்த்தனைகளை இதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சில மார்க்க அறிஞர்கள் பிரச்சாரம் செய்து வரக்கூடியதையும் அந்த துவாக்களை அனுப்பக்கூடிய ஒரு காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, என்ன செய்றாங்க தெரியுமா, இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்து விட்டால் பிறந்த உடனேயே சுத்தமான ஒரு காகிதம், தூய்மையான ஒரு காகிதம், தூய்மையான ஒரு பேனா, இந்த 2ஐயும் எடுத்துக்கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத வேண்டுமா. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அல்ல, 113 தடவைகள் எழுத வேண்டுமா. ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து எழுதணும். அது அரபிலையா, தமிழ்லையா, உருதுலையா, ஆங்கிலத்திலையா, கன்னடத்திலையா, மலையாளத்திலையா, அதெல்லாம் அவங்க குறிப்பிடல. அரபில எழுதுவதா இருந்தா எத்தனை பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அரபி தெரியாதவர்கள் இப்ப பிஸ்மில்லா எழுத ஆரம்பிச்சாங்கன்னா 113வது பிஸ்மில்லால 1448 முடிஞ்சு போயிடும். அப்ப 113 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டாலோ அல்லது வீட்டினுடைய சுவரில் ஒட்டி வைத்து விட்டாலோ அந்த ஆண்டு முழுவதும் பரக்கத்தான வாழ்வாக, செழிப்பான வாழ்வாக, குதூகூலமான சந்தோஷமான வாழ்வாக அமையும் என்று மார்க்க அறிஞர்கள், ஒரு சில மார்க்க அறிஞர்கள் தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து வரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, மார்க்க விளக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, பேப்பரையும் பேனாவையும் ரெடியா வச்சிருப்பாங்க. எக்ஸாம் நேரம் வந்த உடனே கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி கடகடன் பிஸ்மில்லாவை எழுதி, அது எழுதுறதுக்கு எப்படியும் என்ன செய்யும், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயுத எழுத தெரிஞ்சவங்களுக்கு. தெரியாதவங்க என்ன செய்வாங்க, வருஷ கணக்குல எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இதை யாரு சொல்லி தந்தா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சஹாபாக்கள் சொன்னார்களா, தாபியீன்கள் சொன்னார்களா, தபா தாபியீன்கள் சொன்னார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பிஸ்மில்லாவை மட்டும் எழுதி பாக்கெட்லயும் வீட்லயும் ஒட்டி வச்சுட்டா அந்த ஆண்டு முழுக்க பரக்கத்தாக இருக்குமா? தொழுக வேண்டாமா? குரானை ஓத வேண்டாமா? பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய புத்தாண்டு என்பது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் துவக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருப்பாங்க, சஹாபாக்கள் எப்படி சொல்லி இருப்பாங்க, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த ஆலிம்களை பார்த்து நான் கேட்கின்றேன், புத்தாண்டு பிறந்ததுப்பா, இனியாவது 5 நேரம் நீ தொழுகு, குரானை ஓது, பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழு, திக்ருகள் செய், பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழ், பெற்றோருக்கும் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாறு செய்யாத, ஆசிரியர்களுக்கு மாறு செய்யாத ஒழுக்கமான வாழ்க்கையை நீ மேற்கொள், புத்தாண்டு பிறந்துட்டு அப்படின்னு சொன்னாலாவது அது ஓரளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தொழுகையை ஞாபகப்படுத்துறது இல்லை, குரானை ஓதுற ஞாபகப்படுத்துறது இல்லை. இந்த குறிப்பிட்ட துவாவை மட்டும் நீ ஓதுப்பா, உன் வாழ்க்கை பரக்கத்தாகிரும்.
113 தடவை பிஸ்மில்லாவை எழுதி பாக்கெட்ல வச்சுக்கா, வீட்டுல வச்சிரு, உன் வீடு செழிப்பா இருக்கும் அப்படின்னா இது எங்க இருக்கு? ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹு சொல்ல வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், முதல் வசனமே அதுதானே. பிஸ்மில்லாஹு கூறி நீர் படிப்பீராக. ஸ்கூல் புக் படிக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லிதான் படிக்கணும். குர்ஆனை ஓதுறோம், பிஸ்மில்லாஹு சொல்லிதான் ஓதணும். ஒளி செய்ய ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லணும். சாப்பிட போறோம், பிஸ்மில்லா சொல்லணும். மனைவியோடு உறவு கொள்ள போறோம், அப்பவும் பிஸ்மில்லா சொல்லணும். நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் பிஸ்மில்லாஹு சொல்லுமாறு இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஆனா புத்தாண்டுடைய ஆரம்பத்துல 113 தடவை பிஸ்மில்லாவை எழுதுன்னு எங்க இருக்குது? நாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எல்லா நேரங்களிலும் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அல்லாஹ் அதை தருவதற்கு தயாராக இருக்கின்றான். மனிதனை பொறுத்த மட்டிலும் யார்த்தையாச்சும் ஏதாச்சும் கேட்டா கோவப்பட்டுக்கிறவாங்க. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த மட்டிலும் கேட்கலன்னா கோபப்படுவான். நம்முடைய தேவைகள் நுகரா இந்த துவாவை மட்டும்தான் நீ ஓதணும், அசரா இந்த துவாவைத்தான் நீ ஓதணும், நிர்பந்தப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எல்லா நேரங்களிலும் நம்முடைய தேவைகள் எதுவோ, ஒரு நோயாளிக்கு ஆரோக்கியம் தேவை, ஒரு ஏழைக்கு செல்வம் தேவை, ஒரு முட்டாளுக்கு அறிவு தேவை, நிம்மதியற்றவனுக்கு நிம்மதி தேவை. அப்ப நம்முடைய தேவைகள் எது இருக்கிறதோ அது எப்ப வேண்டுமானாலும் கேட்கலாமே தவிர இந்த நேரத்துல இதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னா அது அவருக்கு தேவையே இல்லாத விஷயமா இருக்கும். பசித்தவனுக்கு உணவு தேவை, நோயாளிக்கு ஆரோக்கியம் தேவை. பசித்தவனை பார்த்து இப்ப நீ சாப்பாடை கேட்காத, நீ ஆரோக்கியத்தை கேடு. நோயாளியை பார்த்து இப்ப நீ ஆரோக்கியத்தை கேட்காத, சாப்பாடை கேடு அப்படின்னு கேட்க சொன்னா அது எவ்வளவு பெரிய அறிவீனமான ஒரு செயல் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த புத்தாண்டு பெருமானாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதல்ல, செய்தனா உமர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த கேலண்டர் நாள்காட்டி உருவாக்கப்பட்டது. இந்த புத்தாண்டிற்கு என்று விசேஷமான துவாக்களோ விசேஷமான வணக்கங்களோ எதுவுமே கிடையாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நாட்களிலும் போல இந்த நாட்களிலும் தொழுகை, இபாதத்துகள், நல்லறங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழுதல், இந்த மாதிரியான நல்ல பழக்கங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது என்பதையும் நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆண்டையும் வரக்கூடிய எல்லா ஆண்டுகளையும் செழிப்பான, பரக்கத்தான, ரஹ்மத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஆண்டுகளாக ஆக்கி வைத்து மதங்களை கடந்து, நிறங்களை கடந்து எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், மது, மாது, சூது இவைகள் இல்லாத ஒரு உலகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.